ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து தக்காளி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதை விட வெளியில் வச்சே பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு பயன்படுத்துறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே அந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துடுங்க. அதனுடைய காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு தக்காளியை இந்த மாதிரி ஒரு பவுலில் கவுத்தி வச்சுருங்க. கவுத்தி வச்சிங்கன்னா காற்றுல இருக்க ஈரப்பதத்தினால அந்த தக்காளி அழுகி போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். தக்காளி வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தடவின பிறகு இந்த மாதிரி நம்ம கவுத்து தான் வைக்கணும் அந்த தக்காளியை. அப்போ தான் நீண்ட நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி கெட்ட வாசனை வரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பாதியாக அரிஞ்ச லெமன் எடுத்துப்போம். அந்த லெமனில் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லவங்கத்தை சுற்றிலும் குத்தி விட்டுடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் கைப்படாத இடத்துல வச்சு விட்டோம்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இதில் நம்ம லவங்கம் வச்சுருக்கிறதுனால அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இது மாற்றி விட்டுடும். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்ற பார்க்கலாம். நாம் கேரட் வாங்கிட்டு வந்தோம்னா அதை அப்படியே கவரில் போட்டு வச்சோம்னாலும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா கூட நமக்கு அந்த கேரட் அழுகி போகிற தன்மை வரும். இல்லைன்னா நம்ம இதே இப்படியே நம்ம வெளியில் வச்சோம்னாலும் சுருங்கி போயிடும். இப்போ வர மழை நாளில் கேரட்டு கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி வரும். அதை நம்ம கேரட்டை ஃப்ரிட்ஜிலேயே வச்சாலும் அது சீக்கிரமாக அழுகி போயிடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கேரட்டோட முனையையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலையும் சீவிட்டு வச்சோம்னா இந்த கேரட்டை நம்ம வெளியிலே வச்சுருந்தோம்னா 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 15 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேரட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்கி வரக்கூடிய ப்ரொவிஷ்னலில் இந்த உளுந்து பருப்பு இந்த ஐட்டங்கள்லாம் நிறைய சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். அதில் அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவி விட்டுடுங்க. ஓரங்கள்லையும் அந்த பாக்ஸோட ஓரங்கள்லையும் நம்ம தடவி விட்டுட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மாவாக இருக்குது. இப்போ இதில் வண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மாவு இருக்குது. இப்போ இதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தடவி வச்சோம்னா அந்த வண்டு எல்லாமே அந்த பாட்டிலோட ஓரங்களில் இருந்துடும். அப்படி வண்டு இல்லைன்ற பட்சத்தில் இனிமேல் வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு அந்த 2 சொட்டு எண்ணெயை அதில் நல்லா தடவி விடுங்க. பருப்பில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பருப்பில் 2 காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணி இலையை போட்டு வைங்க. பருப்பு நீண்ட நாளைக்கு வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். அது போலவே பச்சை மிளகாவை நம்ம கொஞ்சமாக அப்பப்போ வாங்கிறத விட 1/4 கிலோ போல் வாங்கி அதில் நம்ம அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 15-20 நாள் வரைக்கும் அந்த பச்சை மிளகா நல்லாவே இருக்கும். இப்போ நான் காம்புக்கு இல்லாமல் எடுத்து வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற பச்சை மிளகாவாக எடுத்துக்கிட்டு காம்புள்ளதாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 9 இல்லைனா 11 போல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நீட்டான ஒரு கம்பியில் குத்திட்டு அதை நெருப்பில் காட்டி நல்லா கருப்பு படிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு காம்பு கிள்ளாதீங்க. அந்த மாதிரி நல்லா கருப்பு படிகிற அளவுக்கு வச்சுட்டு வாசப்படில் கட்டி விடலாம். இந்த மாதிரி கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு படியை விட்டு கூட நம்ம கட்டி விடலாம். அந்த மாதிரி கருப்பு படியை விடுறதுக்கு நம்ம நெருப்பில் காமிக்கணும். நம்ம வீட்டோட நிலவாசப்படியில் கட்டி விட்டிங்கன்னா கண் திருஷ்டி எல்லாமே போகும். இது ஒரு ஆன்மீக டிப்ஸு. இதே மாதிரி நம்ம தொழில் செய்கிற இடங்கள்லையும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற பச்சை மிளகாவெல்லாம் காம்பு கிள்ளிட்டு ஒன்று ஒன்றாக எடுத்து கையில் நல்லா அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இதை ஒரு பேப்பர் கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கப்பில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு
பேப்பர் கப்பே போட்டு மூடி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் கப்புன்றதுனால பச்சை மிளகா நீண்ட நாளைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வதங்கி போகாது, பழுத்தும் போகாது. அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. முக்கியமாக உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் நான் வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் நடுவில் ஒரு அட்டை மாதிரி வச்சு பார்ட்டிஷன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இதில் சைடில் ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கயிறு மாதிரி கூட நீங்கள் கட்டி அதை பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கும் ஒரு பக்கம் வெங்காயமும் போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு முளைச்சி வராது, வெங்காயமும் முளைக்காது. இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அட்டகாசமான சுவையில் ஒரு சைவ ஈரல் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, பச்சை பயிறு ஊற வச்சு முளைக்கட்டினது, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக அவல் ஊற வச்சது, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இருக்கணும் அரைச்சி எடுத்தது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி குண்டான்லேயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி மினி இட்லி மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் ஊற்றி வச்சிடலாம். கூடவே ஒரு கப்புலேயும் ஊற்றி பனீர் மாதிரி கட் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கப்பில் ஊற்றியும் வேக விட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒன்றா எடுத்துட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு பனீர் மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு மினி இட்லி ஷேப்பில் இருக்கும். வாங்க இந்த ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு வாணலியில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் லவங்கம், பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் கண்ணாடி போல் நல்லா வதங்கி வந்துடும். இந்த கிரேவிக்கு நீங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிட்டும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வதக்கிறதுல கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் இது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா கிரேவி வந்து தண்ணியாக இல்லாமல் திக்காக வரும். டேஸ்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் கறி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பச்சை பயிறு இட்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இதில் போட்டு நல்லா கலரி கொடுங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பன்னீர் கிரேவி மாதிரியே கூட இருக்கும் பார்க்குறதுக்கு. அவல் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிக்க விட்டாலே போதும். இதை மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதை ரிச்னஸாக காமிக்கிறதுக்கு 4 பத்து தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி போட்டு அரைச்சி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரிச்சாக காமிக்கும் இந்த முந்திரியை ஆட் பண்ணுறதுனால. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பயிர் போட்டு செஞ்ச இந்த ஈரல் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இப்போ இதை மூடி வச்சு எடுத்துட்டோம்னா ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு இதை இறக்கிட்டு அப்படியே பரிமாற வேண்டியது தான். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம அழகாக ஒரு சைவ ஈரல் கிரேவி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைவ ஈரல் கிரேவி.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.